விஜயலட்சுமி நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ ஒருவேளை உங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம உங்களை மறுபடியும் ஏமாத்துனா நீங்க தான் மாட்டுவீங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நிவாரணம் கிடைச்சா எங்களோட மகிழ்ச்சியானவ யாரும் கிடையாது. இப்ப எந்த வகையிலாவது நான் நிதி பெற்றுக்கொண்டேன், நிவாரணம் பெற்றுக்கொண்டேன். எங்களுக்கு தேவை நீதி, உங்களுக்கு தேவை நீதியா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எந்த வகையில உங்களுக்கு நீதி கிடைச்சிருந்தாலும், நிதி கிடைச்சிருந்தாலும், நிவாரணம் கிடைச்சிருந்தாலும் நாங்க தான் மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா நான் உங்களுக்காக குரல் கொடுத்தோம். அதை பொதுவெளிக்கு வாங்க. எதுக்கப்புறம் நாங்க யாருக்கு குரல் கொடுக்கல? எந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு வக்கீல் நியமிக்க முடியும்? பாலியல் தொழிலாளியா இருந்தா கூட வெளியே நீ பாலியல் தொழிலாளி பேசக்கூடாது. துவேசமா பேசுறான். அதனால நாங்க பெண்ணியல்வாதி, பகுத்தறிவு சிந்தனையாளர். ஆகவே நீ என்கிட்ட தொடர்பு கொண்டனால உனக்கு குரல் கொடுக்குறான். திரள் நிதி வசூல் பண்ணதுல வச்சிருக்கக்கூடிய வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்கிற பணத்தை கொடுக்கலாம். ஈசிஆர்ல பங்களா கட்டிருக்கிற கொடுக்கலாம். கொடைக்கானல்ல பங்களா கட்டிருக்கிற சீமா கட்டிருக்கிற கொடுக்கலாம்.